पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். விசுவா வசு புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு. இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் ஒரு அமோகமாக சிறப்பாக போக வேண்டுமென இறைவனை வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டில் முக்கிய கிரக மாறுதல்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது சித்திரை 13 அதாவது 26/4/2025 ராகு கும்பராசிக்கு மாறுதல், கேது சிம்ம ராசிக்கு மாறுதல். சித்திரை 28 அதாவது 11/5/2025 குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறுதல். ஆனி மாதம் 18/2/7/2025 சனி பகவான் வக்ரகதி ஆரம்பம். மாசி 22/6/3/2026 சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு மாறுதல். இவ்வாறு கிரகநிலைகள் செயல்படுது. மேசராசி 2025 தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்கும் பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க மேசராசி நேயர்களே, உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உங்களுக்கு விசுவாவசு வருடம் வியக்கும் தகவல்களை கொண்டு சேர்க்கும். ஆண்டின் தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அள்ளி கொடுக்கும் அமைப்பில் இருக்கிறார். தனாதிபதி சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று குரு பகவான் வீட்டில் சஞ்சரிக்கிறார். விரயஸ்தானத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் 3 மாபெரும் கிரகங்களின் பயிற்சி நடைபெறப் போகுது. அதன் விளைவாக முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தானாக நடைபெறும். இந்த தமிழ் புத்தாண்டில் மாபெரும் கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படும் ராகு கேதுக்கள், குரு சனி ஆகியவற்றின் பயிற்சி நிகழவிருக்குது. இடையில் அதிசாரமாக கடகராசிக்கு செல்லும் குரு அங்கு உச்சம் பெறுகிறார். மேலும் குருவின் வக்கரம் சனியின் வக்கரம் ஏற்படுவதோடு சனி செவ்வாய் பார்வை காலமும் சேர்க்கை காலமும் நிகழுது. இந்த கிரகங்களின் சுழற்சிக்கேற்ப உங்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். வளர்ச்சி ஏற்படும் போது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். தளர்ச்சி ஏற்படும் போது மனக்குழப்பம் அதிகரிக்கும். உங்கள் சுயசாதகம் வலிமையாக இருந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய யோக பலன் பெற்ற நாளில் வரம் தரும் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வாருங்க. அடுத்தது ராகு கேது பயிற்சி. அதை பற்றி பார்க்கும் பொழுது இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் 26/4/2025 அன்று லாபஸ்தானத்துக்கு வருகிறார். அதே நேரம் கேது பகவான் 5ஆம் இடத்தில் வருகிறார். ராகு பயிற்சியால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படும். இதனால் கணிசமான தொகை கையில் பொருளும். புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார். நல்ல சம்பவங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும். உத்தியோகத்தில் உயர்ந்த நிலைக்கு வரும் சந்தர்ப்பங்கள்லாம் கைகூடி வரும். அதிகாரம் அந்தஸ்து உயரும். பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்
கருதி பெருந்தொகையை செலவிடுவீங்க. வீண் விரயங்களில் இருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை செய்கிறது நல்லது. அந்த அடிப்படையில் மண் பூமி வாங்க நினைக்கிறவங்களுக்கு அந்த முயற்சியெல்லாம் கைகூட போகுது. ஆற்றல் மிகுந்தவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருந்து போற்றும் விதத்தில் காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. பாகப்பிரிவினை சுமூகமாக முடியா. அடுத்தது குரு சனி வகரம். அதை பற்றி பார்க்கும் பொழுது 18/11/2025 முதல் 17/3/2026 வரை குரு பகவான் வகர ஏகத்தில் இருக்கிறார். கடகராசியிலும் மிதுன ராசியிலும் குரு பகவான் வக்கரம் பெறுகிறார். இந்த வக்கர காலத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை குறையா, கடமையில் தொய்வு ஏற்படா. உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு என்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் எண்ணற்ற தடைகள் வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் குரு கவசம் பாடி குருவை வழிபடுவது நல்லது. 2/7/2025 முதல் 17/11/2025 வரை கும்பராசியில் சனி வகரம் பெறுகிறார். இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் உள்ள சனி வகரம் பெறுவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகுந்த கவனம் தேவை. எதிரிகளின் பலம் கூடும். யாரை நம்பியும் எதையும் செய்ய முடியாது. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கிறது தாமதமாக வரும். எதிலும் முதலீடுகள் செய்வதாக இருந்தால் யோசித்து செய்யணுங்க. அடுத்தது பெண்களுக்கான பலன்கள். அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த புத்தாண்டில் 3 கிரகங்களின் பயிற்சி நிகழவிருக்குது. 7.5 சனியும் தொடங்குது. எனவே பொறுமையும் நிதானமும் அதிகம் தேவை. பணிச்சுமை அதிகரிக்கும். சுப செலவுகளை மேற்கொண்டால் வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலும். அடகு வச்ச நகைகளை மீட்கும் வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வராம். தாய் வழி ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கலாம். தொழில் புரிகிறவங்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க. குரு மற்றும் சனியின் வக்கர காலத்தில் கவனமாக இருக்கணும். குரு பயிற்சி சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கிறார். எனவே அந்த இடங்கள் புனிதமடையுது. இல்லறம் நல்லறமாக அமையும். இளம் வயது உடையவங்களுக்கு திருமணம் கைகூடும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீங்க. பணிபுரியும் இடத்தில் பாராட்டு கிடைக்கும். வீடு வாகனம் வாங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் நேரம் இதே. உத்தியோகத்தில் இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும். சுயதொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீங்க. அருளாளர்களின் ஆசியும் அனுபவஸ்தர்களின் அறிவுரையும் அவ்வப்போது கை கொடுக்கும். கடன் சுமை குறையும். எதிர்பாராத வரவு உண்டு. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகார பதவியும் அனுகூலமும் கிடைக்கும். அடுத்தது கடக குரு சஞ்சாரம். அதை பற்றி பார்க்கும் பொழுது புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 அன்று குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக செல்கிறார். அப்பொழுது அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீங்க. இல்லங்கட்டி குடியேறும் வாய்ப்புண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடா. பாதியில் படிப்பை விட்டவங்க மீண்டும் படிப்பை தொடரும் வாய்ப்புண்டு. விரயங்கள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையா. தனித்தனியாக பிரிந்து வேலை பார்த்த தம்பதியர் இப்பொழுது ஒரே இடத்துல பணிபுரியும் வாய்ப்பை பெறுவாங்க. அடுத்தது சனி பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். மாசி 22ஆம் தேதி 6/3/2026 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். உங்கள் ராசிக்கு இப்போது 7.5 சனி ஆரம்பமாகுது. அதற்காக பயப்பட வேணாம். உங்கள் ராசி அடிப்படையில் தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். எனவே தொழில் மற்றும் லாபத்தை வழங்க அவர் காரணமாக இருப்பார்.
பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் உங்கள் சுயசாதக அடிப்படையில் முதல் சுற்று, 2ஆம் சுற்று அல்லது 3வது சுற்றா என்பதை அறிந்து கொள்ள வேணும். அதற்கேற்ப பலன்கள் நடைபெறும். விரயசனியின் ஆதிக்க காலத்தில் கொஞ்சம் அமைதியாக செயல்படுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ மருத்துவ செலவு வரலாம். தொழிலில் தேக்க நிலையும் தெளிவற்ற மனநிலையும் ஏற்படும். பிறரை நம்பி செயல்படும் பொழுது முன் யோசனையுடன் நடந்து கொள்ளுங்க. கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாறாமல் பார்த்து கொள்ளுங்க. சனிக்கிழமை விரதமும் சனிக்குரிய சிறப்பு தல வழிபாடுகளும் நன்மையை தரும், வளர்ச்சி தரும் வழிபாடு. அதை பற்றி பார்க்கும்பொழுது இல்லத்து பூஜை அறையில் ராஜகணபதி படம் வைத்து கவசம் பாடி வழிபடுறது